முன்னொரு காலத்தில் ஒரு ராஜ்யத்தை மைடாஸ் என்ற மன்னன் ஆண்டு வந்தான். அவன் அரண்மனை முழுவதும் செல்வமும் தங்கமும் நிரம்பி வழிந்தது. ஆனாலும் அவன் பேராசை உள்ளவனாக இருந்தான். அந்த மன்னனுக்கு ஒரே ஒரு மகள் இருந்தாள். தன் மகள் மீது மைதாஸ் அளவு கடந்த பாசம் வைத்திருந்தான். நாட்கள் செல்ல செல்ல மைதாசுக்கு தங்கத்தின் மீதான பேராசை நாளுக்கு நாள் அதிகரித்தது. இன்னும் தங்கம் வேண்டும், இன்னும் செல்வம் வேண்டும் என்று தினமும் ஆசைப்பட்டான். ஒரு நாள் மைதாஸ் செல்வத்தின் மீதான பேராசையால் சோகமாக தன் தோட்டத்திற்குள் நடந்து சென்றான். அப்போது ஒரு தேவதை அவன் முன் தோன்றி, உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்டது. அப்போது மைதாஸ் சற்றும் யோசிக்காமல், நான் தொட்டதெல்லாம் பொன்னாக வேண்டும் என்று வேண்டினான். உடனே அந்த தேவதை அவன் வேண்டின வரத்தை அவனுக்கு அளித்தது. மைதாஸ் சந்தோஷத்தில் துள்ளி குதித்தான். தன் அரண்மனையில் உள்ள சேர்களை தொட்டான். அவை தங்கமாக மாறின. தன் அரண்மனையில் உள்ள பொருட்கள் அனைத்தையும் தொட்டு தங்கமாக மாறுவதை பார்த்து மிகவும் மகிழ்ந்தான். தங்கத்தின் மீதான அவனது ஆசை இன்னும் அடங்கவில்லை. தனது தோட்டத்திற்கு சென்று அங்குள்ள செடிகளை தொட்டான். அவை தங்கமாக மாறியது. அங்குள்ள மரங்களை தொட்டான். அவைகளும் தங்கமாக மாறியது. அங்குள்ள பூக்கள், பழங்கள், இலைகள் அனைத்தையும் தொட்டு அவை தங்கமாக மாறுவதை பார்த்து மகிழ்ந்தான். சிறிது நேரம் சென்றது. மைதாசுக்கு பசிக்க ஆரம்பித்தது. உடனே அரண்மனைக்கு சென்றான். அங்கு மேஜையின் மீது விதவிதமான உணவுகள் அவனுக்காக வைக்கப்பட்டிருந்தன. மிகவும் மகிழ்ச்சியாக அதை சாப்பிட அமர்ந்தான் மைதாஸ். தன் முன் வைக்கப்பட்ட சமைக்கப்பட்ட கோழியை மிகவும் ஆவலாக சாப்பிடுவதற்காக தொட்டு தூக்கினான். அவனது கை பட்டதும் அது தங்கமாக மாறியது. மைதாஸ் அதிர்ச்சியடைந்தான். அவன் சாப்பிட தொட்ட அனைத்து உணவுகளும் தங்கமாக மாறி மேஜை முழுவதும் தங்க உணவுகளாக காட்சியளித்தது. மைதாஸ் மிகவும் அதிர்ச்சியடைந்தான். மிகவும் சோகமாக அமர்ந்திருந்தான். அரண்மனை முழுவதும் அனைத்து செல்வங்களும் தங்கங்களும் நிரம்பி வழிந்தும் தன்னால் சாப்பிட கூட முடியவில்லையே என மனமுடைந்து சோகமாக அமர்ந்திருந்தான். அப்பொழுது அவனது செல்ல மகள் பாசமாக அப்பாவை பார்க்க ஓடோடி வந்து மைதாஸை கட்டியமைத்தாள். மைதாஸை தொட்டதும் அவனது மகள் அவன் கண் முன்னே தங்க சிலையாக மாறினாள். மைதாஸ் அதை கண்டு அதிர்ச்சியடைந்து மனமுடைந்து அழுதான். அந்த தேவதையை நோக்கி வேண்டுதல் செய்தான். தன் பேராசையை உணர்ந்து மன்னிப்பு கோரினான். உடனே அந்த தேவதை அவன் முன் தோன்றியது. அந்த தேவதை மைதாசிடம், உன் ஊரின் எல்லையில் உள்ள நதியில் குளித்தால் இந்த சக்தி உன்னை விட்டு நீங்கும், உன் மகளும் உனக்கு திரும்ப கிடைப்பாள் என்று சொல்லியது. உடனே மைதாஸ் தேவதை சொன்னபடி அந்த ஆற்றில் குளித்தான். தொட்டதெல்லாம் பொன்னாக மாறும் அவன் சாபம் நீங்கியது. அவனது மகளும் திரும்ப உயிருடன் மீண்டு வந்தாள். மைதாஸ் மகிழ்ச்சியில் தன் மகளை அணைத்துக் கொண்டான். பேராசை இருந்தா நம்ம கிட்ட இருக்கிற நல்ல விஷயங்களையும் அன்பையும் இழக்க நேரிடும். ஆனால் போதும் என்ற மனம் கொண்டவன் தான் உண்மையான செல்வந்தன் என்பதை மைதாஸ் உணர்ந்து கொண்டான்.